வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர் எம்பிஏ கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். இந்த 10 மார்க் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகே, ஈஸியா வந்து இதுல எல்லாம் சென்டமே வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? given என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் ருபீஸ் 8,000, பிரேக் ஈவன் சேல்ஸ் யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 4,000, sales 7,000 units, selling price per unit rupees 10. Calculate variable cost profit. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கால்குலேட் பண்ண சொல்றது வேரியபிள் காஸ்டும் ப்ராஃபிட்டும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம கிட்ட சேல்ஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் இருக்கு, பிக்சட் காஸ்ட் இருக்கு. அப்புறம் பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் இது 4,000 யூனிட்ஸ்ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ், இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சேல்ஸ்ல இருந்து கான்ட்ரிபியூஷனை மைனஸ் பண்ணா நமக்கு வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஆனா இங்க நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்ல, சேல்ஸ் இருக்கு. இப்ப இந்த கான்ட்ரிபியூஷனை எப்படி அசர்டைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஏன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். நம்ம கிட்ட இங்க பிரேக் ஈவன் சேல்ஸ் யூனிட்ஸ் இருக்கு. அப்ப ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்றது மூலமா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைக்கும். எஸ் போடலாமா? பாருங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்ப இந்த கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இங்க போயிட போது, இந்த பிரேக் ஈவன் யூனிட்ஸ் இங்க வரப்போகுது. பிரேக் ஈவன் யூனிட்ஸ் எவ்வளவு? 4,000 அண்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,000. சோ 8,000 டிவைடட் பை 4,000 போட்டோம் அப்படின்னா 2 rupees பர் யூனிட் தான் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்ப நம்ம கிட்ட செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் இருக்கு, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றது மூலமா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கிடைச்சிடும். பாருங்க, செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் எவ்வளவு? 10 அண்ட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளவு? 2. அப்ப 10 minus 2 is 8. 8 per unit தான் வேரியபிள் காஸ்ட் per unit. வேரியபிள் காஸ்ட் per unit கிடைச்சிருச்சு. நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? சேல்ஸ் யூனிட்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7,000 யூனிட்ஸ். அப்ப இந்த 7,000 இன்டூ இந்த வேரியபிள் காஸ்ட் per unit மல்டிப்ளை பண்ணோம்னா வேரியபிள் காஸ்ட் கிடைச்சிடும். பாருங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ வேரியபிள் காஸ்ட் per unit. அப்ப 7,000 இன்டூ 8 பாத்தீங்கன்னா 56,000 வந்துருச்சு. இதுதான் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்சட் காஸ்ட் தான். இங்க நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம கான்ட்ரிபியூஷன் வேணும்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,000. அப்ப 7,000 நம்ம இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். பாருங்க, 7,000 into 2 14,000. 14,000ல இருந்து பிக்சட் காஸ்ட் 8,000 போயிடுச்சு அப்படின்னா 6,000. ஓகே, 6,000 தான் நமக்கு ப்ராஃபிட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த மார்ஜினல் காஸ்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ப்ரீவியஸாவே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லாம் வேணும் அண்ட் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அதுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதெல்லாம் பாத்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு டைரக்டா ஏன் இந்த ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு புரியாது இல்லையா இந்த ப்ராப்ளம் பார்த்தா? அதுக்காக இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர். எஸ், இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.